ஓம் கரூர் சித்தர் பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த கோள்களின் சஞ்சாரங்களையே வைத்து இந்த ஆகஸ்ட் மாதம் சொன்னாலே தமிழ் மாதங்களில் 2 மாதங்கள் தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆடி 16 ஆவணி 14 வரைக்குள்ள இந்த நாட்கள் தான் ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல நம்ம எப்போது நமக்கு திருமணம், ஒரு தொழில், ஒரு பண வருவாய் எப்படி இருக்கும், வீடு கட்டலாமா இல்ல முதலீடு எதுல நம்ம போடுறது, மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், காதல் இந்த போய் நாங்க இந்த காதலுக்கான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நாங்க செய்யலாமா, ப்ரப்போசல் பண்ணலாமா, இல்ல பிரேக்கப்ல இருக்கு எங்க காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்னு பலவித சந்தேகங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. கடக ராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் கடகத்துக்கு எப்படி இருக்கும், என்ன எங்களுக்கு அஷ்டம சனி போனாலும் இந்த அஷ்டமராக எங்களை இன்னும் வச்சு செய்து எதுலையுமே எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாம போய் கொண்டிருக்கேம்மா. ஏதாவது ஒரு பிரச்சனை துருத்தி கொண்டே இருக்குது, நாங்கள் ஓடுறோம் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கடகத்திற்கு பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியிலேயே சூரியன், புதன், குரு ரொம்ப அருமையாக அமர்ந்து உங்களுக்கு ஏதோ இதமான பலன்களை தர காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பண வரவு, குடும்பத்துல சுபகாரியத்தால் மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னா இந்த காலகட்டம் மாதம் முற்பகுதியில நீங்க முயற்சி போடுறீங்க ஒரு வேலைக்காக, ஒரு அலைஞ்சி தெரிஞ்சேன்னா 5க்கும் 10க்கும் முடிய செவ்வாய் உங்களுக்கு பலன்ல போயிட்டாரு. செவ்வாய் சிறப்பா இருந்தா நீங்க அப்படியே ஒரு ஃபுல் போர்ஸோட இருப்பீங்க, ரொம்ப ஆளே ஒரு தேஜஸா இருப்பீங்கன்னா. செவ்வாயே பன்னெண்டுக்கு போயிடாரு. ஒரு வேலைக்காக ஒரு அலைச்சல் திரிச்சல், 10 ஆபீஸ் ஏறி இறங்கிட்டேன், ஒரு இன்டர்வியூல எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை, நான் நல்லாதான் பண்ணேன், எதிரில இருக்கிறவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு வயிற்றுல புளிய கிடைக்குது அப்படின்னா இந்த இளைஞர்கள் பாடாப்படுவீங்க. உங்களுடைய உழைப்பை போடுங்க, உங்களுடைய முயற்சியை போடுங்க, அயராத உழைங்க. உங்களுடைய உழைப்பு பின்னாளில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த மாதம் உழைச்சேன், இந்த மாதம் கஷ்டப்பட்டேன், எனக்கு ரிசல்ட் கிடைக்கலையேன்னு சோர்ந்து உட்கார்ந்துடாதீங்க. உங்களுக்கு அருமையான ஒரு எதிர்காலம் பிற்காலத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கு. அடுத்தடுத்த மாதத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்க தாராளமாக காணலாம். அதனால உடல் சோர்வடையும், மன சோர்வுனால உடல் சோர்வு, இது என்ன சேர்ந்த உடனே உங்களுக்கு அப்படியே ஒரு விரக்தி ஆயிடும். இந்த விரக்தியெல்லாம் நீங்க கடப்பதற்கு உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு வைத்துக் கொள்வது உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். எப்பவுமே ஒரு பழமையான ஆலயங்களுக்கெல்லாம் சென்று உட்கார்ந்துட்டு வரும்போது, ஏன்னா நீங்க சந்திரனுடைய ராசி, அப்ப உங்களுக்கு அந்த 15 நாள் எப்படி சந்திரன் வளர்பிறை தேய்பிரையா இருக்கிற, அதனால அடிக்கடி இந்த மனக்குழப்பம், மன சோர்வு இதெல்லாம் ஏற்படும். அதற்காக நீங்க எப்பெல்லாம் மனசோர்வுலாம் இருக்கோ உங்களுக்கு பிடித்த இடத்துக்கு போறது, பிடிச்சவங்களை பாக்குறது, பிடித்த தெய்வ வழிபாடு செய்வது, அடிக்கடி வாம்பாற்று நீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி பழக்கங்களை நீங்க வைத்துக் கொள்ளும் போது உங்களுக்கு புது தெம்பை ஊட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் பணப்புழக்கம் இருந்தாலும் சுப விரயங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். புதுசா வேலை தேடுறவங்க பெரிய எதிர்பார்ப்பு வச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தேட வேண்டாம். சுக்கரன் மறைவு, அதனால கணவன் மனைவிக்கிடையே இந்த வாக்குவாதங்கள்லாம் விட்டுடுங்க. தேவையில்லாத பழைய கதையெல்லாம் பேசி நீங்க பிரச்சனைகளை பெரிதாக்கி கொள்ள வேணாம். அதே போல காதலை போய் சொல்ல போறோம்னா இந்த மாதம் எதுவும் வைத்துக் கொள்ள வேண்டாம். அவசியமான விஷயங்களை பேசுங்க. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப் ஆகக்கூடிய அவசியம் இருக்காது, இல்லைன்னா பிரிந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த உறவு வேணும், இந்த உறவை தக்க வச்சுக்கணும்னா அமைதியா கடந்து வருவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுக்கு ஒரு சிலருக்கு திருமணம் நடப்பது, ஒரு சிலர் இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்காக முயற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் கிடக்கிறதுலாம் இந்த மாதம் நல்ல செய்திகளாக, சுப செய்திகளாக இருக்கும். மாணவர்களுக்கு ரொம்ப அருமை, உங்களுக்கு எல்லாருமே உதவி செய்வாங்க. உங்களுடைய வாத்தியாரு, அதே போல உங்களுக்கு குரு, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வழிகாட்டுறது, நல்லா நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் வேணும். ஒரு சிலருக்கு மனசோர்வால் உடல் சோர்வு ஏற்படும். அதே போல இஎன்டி, ஷோல்டர் பிரச்சனை இதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். உணவு கட்டுப்பாடு அவசியம். அதே போல நீங்க எல்லார்கிட்டையும் சாக்ஷன் கேட்டு நீங்க முடிவெடுக்கும் போது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுக்கு
நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச இடத்துக்கு நீங்க சென்று நீங்க அடிக்கடி வரும்பொழுது இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு மன இறுக்கம், அந்த மன அழுத்தம் எல்லாம் விடுபட்டு வரலாம். அப்படின்லாம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சிலர்லாம் வந்து பிரச்சனையா இருக்குதுன்னா இந்த காலகட்டம் வந்து வள்ளி தெய்வியானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுப விரயம் உண்டு, சுப நிகழ்ச்சிகள் உண்டு. தொழில வந்து நல்லா போகுது, நான் வந்து மாதம் சம்பாதிக்கிறேன், எனக்கு அன்றாட வாழ்க்கை சிறப்பா இருக்குதுன்னா அப்படியே கடந்து வந்துருங்க. பெண்கள் வந்து கடமையை செய் பலனை எதிர்பாராது, தேவையில்லாத சிந்தனைகள்லாம் மண்டைக்கு ஏத்துக்காதீங்க. குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையா இருக்கும். அதே போல நல்லா வந்து ஒரு ஆன்மீக பயணம் வயதானவர்கள் செல்வது, நீர் நிலைகளுக்கு புனித நீர் நிலைகளுக்கு சென்று நீங்க நீராடுவது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும். என்ன எதுவும் வந்து நீங்க நினைச்சா மாதிரி நடக்கல, கேட்டது கிடைக்கல அப்படின்றத வச்சுக்காதீங்க. மாத முற்பகுதியில் நீங்க ஏதாவது முயற்சி செய்வதற்கு ஒரு ஏற்றமான ஒரு அனுகூலமான நாட்களாக இருக்கு. மாத பிற்பகுதியில அமைதியாக கடந்து வந்திருந்தோம். அதே போல வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது இரவு நேர பயணங்கள்ல நல்லா நம்முடைய ஸ்கிட்டாம பாத்துக்கணும். வண்டியை ஓட்டும் பொழுது தலையில ஹெல்மெட் இல்லாமல் போகக்கூடாது. ரேஷ் டிரைவிங் இந்த காலகட்டம் வேண்டாம். அதே போல நம்ம ஒருத்தங்கிட்ட போய் கேட்டோம், இவங்க கிட்ட உதவி கேட்டோம், இவங்க செய்யல, இவங்களுக்கு என்ன பாரு நம்ம அவ்வளவு பெரிய உதவியா கேட்டோம், நம்மளுக்கு இதை கூட செய்ய மாட்டாங்களேன்னு இந்த ஒரு சிலதான் தோணும். ஏன்னா நம்ம கேட்ட உடனே அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வரலன்னா அவங்க சூழல் என்ன நம்ம அறிஞ்சிருக்க மாட்டோம். அதனால தேவையில்லாத சிந்தனைகள் இந்த மாதம் வேண்டாம். அதனால ரொட்டீன் லைஃப் சிறப்பா போனாலே ஹாப்பி அப்படின்னு கடகம் எடுத்துக்கணும். கடக ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.